தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் காமராஜர் தேசிய காங்கிரஸிலிருந்து அதன் மாநில துணைத் தலைவர் திரு ராமபாண்டி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கும் சார். காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் தற்போது இருக்கிறது. ஆனால் 26 சட்டமன்ற தேர்தல் வரை அது இருக்குமா அப்படின்னு தெரியல. ஏன் அப்படின்னா சமீபத்தில் கூட்டணி தொடர்பாக அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு அந்த கட்சியோட முன்னாள் மாநில தலைவர் திரு KS அழகிரி ஒரு கருத்தை பதிவு செய்தார். குறிப்பாக சாரை அவர்கள் பிழிந்து கொண்டு சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழல் இருக்குது அப்படின்றாரு. சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் KR ராஜேஷ்குமார் கூட அதிக இடங்களை கேட்டு பெறுவோம், 2016 விஜய் ராகுல் காந்தியை பார்த்தார் அப்படின்ற வரலாறுலாம் பதிவு செய்கிறார். தொடர்ந்து அதனால் நாங்கள் தாவேகாவுடன் கூட்டணி செல்லலாம் மாட்டோம், ஆனால் அது இப்போ சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறார் ராஜேஷ்குமார். இப்படியா திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகளோட கோரிக்கைகள் வலுப்பெற்று வருது. குறிப்பாக காங்கிரஸ் தான் இப்படியான விஷயங்களை முன்னெடுக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஆதி காலத்திலிருந்தே காங்கிரஸுடைய கொள்கை என்னென்னா, நம்ம தோளில் உட்காந்துக்கிட்டு நம்ம காற்றை கடிப்பாங்க. காங்கிரஸோட கொள்கையா? ஆமாம் சார். அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் மாநில கட்சியோட நல்ல இணக்கமாக இருப்பாங்க, ஜெயிச்ச உடனே அவங்களோட போக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அது சமீபத்தில் மாறி இருக்கு. ராஜீவ்காந்தி அந்த நிலைமைக்கு வந்த பிறகு தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு அந்த நிலைமைகள்லாம் மாறி இருக்கு. ஆனால் இப்போ பழையபடி அந்த நிலைமைக்கு வராங்க, அவ்வளோதான். எல்லா கட்சியுமே அந்த கூட்டணி கட்சியிலேருந்து யாரும் நாங்கள் வெளியே போவோம்னு எந்த கட்சியுமே சொல்ல. கூட்டணிக்குள்ளே சலசலப்புகள் இருக்குது, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளியே போவோம் அப்படிங்கிற இது வரல. இல்லை, இப்போ அவங்களும் வெளியில் போகிறேன்னு சொல்ல சார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நாங்கள் தாவிகாவோட போக மாட்டோன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதானே. அந்த வார்த்தை யூஸ் பண்ண வேண்டிய இல்லை. நாங்கள் தொகுதியாக காங்கிரஸ் கேட்பதில் என்ன தவறுன்னு சொல்ல வரீங்க சார்? அது எப்படி சார்? நீ கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு தொகுதி அதிகமாக தாங்கன்னு கேட்குறது உங்கள் உரிமை. நான் வேறு கட்சி எங்களை பார்க்குதுன்னா அப்போ உங்களுடைய அது மிரட்டல் தானே. ஒரு மாநில கட்சியாக ஒரு மத்திய கட்சி மிரட்டுறதுக்கு அர்த்தம் தானே. சரி, நீங்கள் தாவேக்காவோட போனால் மட்டும் இந்த கட்சி இத்தனை தொகுதி இப்போ திமுக கூட கூட்டணியில் ஜெயிச்ச தொகுதி ஜெயிக்க முடியுமா? அதால் இல்லை, 2006 அப்படியே 2016 24 அப்படின்னு பார்த்தா 61 இடங்கள், 43 இடங்கள், 25 இடங்கள் அப்படியே குறைஞ்சி வருது காங்கிரஸ். ஒருவேளை 26 சட்டமன்ற தேர்தலில் 25க்கும் குறைவாக தந்துட போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம். ஒன்று, அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான முழு உரிமை இருக்குது. நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி அது இருக்குது, அதுல சிக்கல் இல்லைல்ல. ஆனால் நீங்கள் தாவேக்காவை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார். கூட்டணியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு இந்த தொகுதி போதாது, கூட 10 தொகுதி தாங்கன்னு கேட்குறது அவங்களுடைய உரிமை. எங்களை தாவேக்கா பார்க்கு, அதிமுக பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டா அது அந்த கட்சியினுடைய கூட்டணி கட்சியை மிரட்டுறதுக்கு அர்த்தம். இதுக்கு முதலமைச்சர் எப்படி சாரை நீங்கள் பிடிந்து சக்கையை நாங்கள் பார்க்கும் சூழல் இருக்கின்றார் அழகிரி? எப்படி? இது யார் சார் சொல்லணும்? இது ஏன் தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் தலைவர் சொல்லலையே? அவர் தானே சொல்லணும். அவர் சொல்லி முன்னாள் தலைவர் சொல்கிறார். முன்னாள் தலைவர் சொல்றது எப்படி சார்? இது இன்னாள் தலைவர் என்ன சொல்லுகிறார்? அவர் அந்த வார்த்தையை சொன்னார்னா அதுக்கு நம்ம ரைட், இது இணக்கம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி நினச்சிக்கலாம். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அன்னன்னைக்கு இருக்கிற தலைவர்களோட மதிப்பு தானே. தொண்டர்களோட கருத்து எதிர்பார்ப்பு சார். தொண்டர்களுடைய கருத்தை 2006 காங்கிரஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் திமுக ஆட்சியில் இருப்பதற்கு முட்டு கொடுத்தது. ஆமாம். அப்போவே நாங்கள் துணை முதலமைச்சர் கேட்டோம். அப்போவே அதிகாரத்தில் பங்கு கேட்க ஒரு சூழலை ஒரு முன்னாள் தலைவர் தடுத்தார் அப்படின்னு அந்த கட்சியோட மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி இந்த கருத்தை பதிவு செய்கிறார். ரைட் சார். அப்போ அதனால இன்னொரு 2006 நாங்கள் நடக்க விட மாட்டோம், அதனால நாங்கள் சுதாரிப்பா இருக்கோன்ற அளவுக்கு அதை புரிஞ்சிக்க கூடாதான்னு கேட்குறேன். சுதாரிப்பா இருக்கிறாங்கிறது போற உங்களுடைய வாக்கு வங்கி என்ன? நீங்கள் தாவேக்கோட போறேன்றீங்க, அவங்களுடைய வாக்கு வங்கி என்ன? இது வரைக்கும் நீங்கள் சொல்லல, போக போறேன்லாம் சொல்லல, இதை பதிவு செய்கிறார். சரி, ஆனால் அதை இப்போ சொல்ல மாட்டோம்னு ஏன் சொல்கிறாங்க? அப்போ அதுக்கு அர்த்தம் தானே சார். நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம். எங்கள் எப்பயும் திமுக கூட்டணி தான், நாங்கள் அதிக இடம் கேட்கணும், அது வேறு. திருமாவளவனுக்கு அவங்க அந்த கருத்து வேறுபாடெலாம் வந்திருக்கு. நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. இவர் அந்த தாவேக்காவை இழுக்க வேண்டிய காரணம் அப்போ அதை ஒரு மிரட்டுறது தானே. அப்படித்தானே நாங்கள் அது திமுகவுடைய உறுப்பினர்னா அப்படித்தானே பார்ப்போம். அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான ஒரு உத்தியா நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன் மிரட்டல் நினைக்கிறீங்க? அது எப்படி சார்? நீங்கள் அதை தான் சார் சொல்கிறேன். நீங்கள் கூட்டணி கட்சியில் கிட்டத்தட்ட 10 வருஷமா 15 வருஷமா இருக்கிறீங்க. நீங்கள் கேளுங்க, அது உங்கள் உரிமை. நீங்கள் கூட்டணியில் அதிக இடம் கேட்கறது உரிமை இல்லை. அப்போதெல்லாம் வாய்ப்பு இல்லை, இப்போ தாவேக்கான்னு ஒரு வாய்ப்பு வந்துருச்சு. அதனால அப்படி சரி போங்கன்ட்டா என்ன பண்ணுவீங்க? திமுக வேண்டாம் நீங்கள் போங்கன்ட்டா என்ன பண்ணுவீங்க?
சார் திமுகவை பற்றி சரியா எல்லாரும் சொல்லிட்டா திமுக பத்தி எல்லாரும் சரியா சொல்லுவாங்களா காங்கிரஸ்? சார் நான் சொல்றேன் திமுகவை பற்றி சரியா எல்லாரும் தெரியாம இருக்காங்க. இந்த வாழப்பாடி ராமமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு தெரியுமா? ஆமா ஆமா, மத்திய அமைச்சராக கூட இருந்தார். மத்திய அமைச்சராக இருந்து அப்புறம் காங்கிரஸ் ஒன்று ஆரம்பிச்சார், வாழப்பாடி ராமமூர்த்தி. கலைஞர் என்ன பண்ணாருன்னா உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி கூட வச்சு அவருக்கு எல்லா மேடையிலையும் பேச வச்சார். கடைசி நேரத்தில் உனக்கு தொகுதி இல்லை போன்னு அனுப்புனார். ஒரு கட்சை வளர வைக்கவும் முடியும், திமுகவில் ஒரு கட்சை தாழ சரியா? ஆமாம், அது சார் அவங்க நடந்துக்கிட்ட முறை தானே. இப்போ இவங்க பண்ணுறது காங்கிரஸ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணுறது சரின்னு தான் சொல்லுவேன், சரியில்லைன்னு சொல்ல முடியாது சார். நீங்கள் ஒரு காங்கிரஸ் காமராஜர் தேசிய காங்கிரஸோட துணைத் தலைவராகிறீங்க. ஒரு காங்கிரஸ், அந்த காங்கிரஸ்ல தான் நீங்களும் வந்திருப்பீங்க கண்டிப்பாக இருக்கட்டும். அப்போ காங்கிரஸோட உரிமைகள் தொடர்பாக பேசுவதை திமுக இப்படி தான் அணுகுன்றதை நீங்கள் நியாயப்படுத்தி பேசுறீங்களா? அது சரியா இல்லையா சார்? அதாவது அணுகுமுறைங்கிறத அதான் சொன்னேன், நீங்கள் எப்படி அணுகல அப்படி தான். இப்போ ஒரு பந்து அங்கே அடிக்கும்போது அந்த பந்து நம்ம மேலே திருப்பி வரும்ல, நீங்கள் தொகுதி கேளுங்க. அதற்கு தான் அந்த உதாரணத்தை சொன்னேன் திரு ராமபாண்டி. 61, 43, 25 இடங்களில் இருக்குது. சரி, இன்னும் 25 இடம் கூட கொடுக்காம போயிட போறாங்க அப்படின்னு தாவேக்காவை பயன்படுத்தி ஒரு உத்தியாக பயன்படுத்தலாம் தானே? அவங்க பயன்படுத்துறது தானே. அவங்க நான் பயன்படுத்துற தவறுன்னு சொல்ல சார். ஆனால் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு போன வட்டம் 25 தொகுதி வந்து நாங்கள் 25 ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு இந்த வட்டம் கூட 5 தொகுதியோ 10 தொகுதியோ தாங்கன்னு கேட்கலாம் சார். தாவேக்கானா அது என்ன சார்? அது என்ன எந்த ஒரு, அதாவது இவங்க நான் என்ன சொல்கிறேன், அதிமுக கூட போகிறேன்னா கூட அதில் ஒரு அணுகுமுறை உண்டு சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனை தேர்தலில் இல்லை, நீங்கள் சீமான் கூட போகிறேன்னு கூட சொல்லுங்கள், அதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் பல சார் வாய்ப்பு, அவர் பல தேர்தலை செஞ்சுருக்காரு, அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி வச்சுருக்காரு. இந்த தாவேக்காங்கிறது எத்தனை வாக்கு வங்கி வச்சுருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க? இது வரைக்கும் எந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க? அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை உள்ளாட்சி தேர்தலில் இத்தனை பேர் ஜெயிச்சுக்கணும். உள்ளாட்சி தேர்தலில் கட்சி பார்த்து ஓட்டு போடுறதில்ல. இந்த எல்லா அரசியல் கட்சியும் தெரிஞ்சுக்கணும், உள்ளாட்சி தேர்தலில் கட்சி பார்த்து ஓட்டு போடுவதே இல்லை மக்கள். நம்ம ஏரியாவுக்கு நமக்கு தெரிஞ்ச பையனாக இருந்தால் நம்ம ஒரு பிரச்சனையை கேட்கலாங்கிறதுக்கு போடுவாங்க. அதில் சின்ன பையங்க ஆர்வமாக வந்தாங்கன்னா அவங்கள ஆதரிப்பாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லை, அப்போ இது எதற்காக இப்போ இது மாதிரி பேசுகிறாங்க? யார் சார்? இப்போ இந்த காங்கிரஸ் எதற்காக இப்படி பேசுறாங்க? சொல்ற மாதிரி அவங்களுக்கு தெரியாமல பேசுறாங்க. இல்லை தெரிஞ்சா பேசுவது முன்னாள் மாநில தலைவர், சட்டமன்ற குழு தலைவர், அப்பெல்லாம் அவங்கெல்லாம் தன்னிச்சாடி பேசிட முடியுமா? நான் என்ன சொல்கிறேன், இவங்க எல்லாரும் பேசுறது தவறா இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அதுதான் அந்த காங்கிரஸ் அழிஞ்சதுக்கு காரணமே தான் சார். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் அழிவதுக்கு காரணமே இதுதான். ஒரு தடவை தலைவரும் எடுத்து வச்சாச்சு, நீங்கள் உங்கள் அணுகுமுறையை எங்கே சொல்லணும், அவர் வாயால் அது வெளியே வந்தால் தான் அதுக்கு மதிப்பு. இப்போ நானே சொல்ல தயங்குறாரு, அவர் சொல்ல மாட்டுறாரு. அது எப்படி சார் அவர் சொல்ல மாட்டேங்கிறார்? நீங்கள் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன? நான் தான் சொல்கிறேன், ஒரு தலைமைன்னு ஒரு தடவை கொடுத்துட்டா அவரை நீங்கள் அடுங்கணும். நீங்கள் இது நெருக்கடி கொடுங்க, அப்போ உங்களுக்குள்ள உள்ள பூசல் தானே அது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை திமுகவோடு ரொம்ப இணக்கமாக இருக்காரு, கேட்க வேண்டிய நியாயமான கோரிக்கைகள் கேள்விகள் கூட கேட்க மறுக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. தலைமைக்கு எழுதுங்க, தலைமையை மாற்றுங்க, அதுக்கு உங்களுக்கு முடியுதா சார்? ஒரு தலைமைன்னு மேலேருந்து எடுத்து வச்சுட்டாங்க. இதே அழகிரியை விமர்சனம் பண்ணலையா சார் எல்லாருமே? அழகிரி சார் காங்கிரஸில் இருந்த எல்லா தலைவர்களுமே காங்கிரஸ்காரன் தான், வேறு எந்த கட்சிக்காரனும் விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள முன்னாள் தலைவர், ரெண்டாம் கட்ட தலைவர்களே தான் சொல்லுவாங்களே ஒழிய அதிமுகவோ திமுகவோ கம்யூனிஸ்டோ சொல்ல வேண்டிய கட்சியோ அதன் தலைவர்களையோ விமர்சனம் பண்ணலையே. நீங்க தேர்தலில் அதிக இடங்களை கேட்டு அதுதான் நான் என்ன சொல்றேன், உரிய முக்கியத்துவத்தை தாங்க காங்கிரஸ் மீதான விமர்சனமா பாக்குறீங்கன்னு கேட்கிறேன் சார். அதுதான் என்ன சொல்றேன், இப்ப காங்கிரஸுக்குன்னு ஒரு தலைமை எடுத்தாச்சு, நீங்க ஒரு கூட்டத்தை போடு, எப்பா கூட்டம் கூட்டு, நம்ம இந்த வட்டம் அதிக இடம் கேட்கணும் சார். நான் என்ன சொல்கிறேன், முக்கிய தலைவர்கள் 4 பேர் சேர்ந்து ஒன்று போல் கை தட்டினா தான் சார் ஓசை கேட்கும். இவர் ஒத்தியில் எங்கிட்டு வருவாங்க அங்கிட்டு வருவாங்க தட்டினா அவர் எனக்கு என்னன்னு உட்காந்து நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அங்கே போய் சரி. ஆனால் கேட்கும் முறை தவறுங்களா? கேட்கறது தவறுன்னே சொல்ல மாட்டேன், அது எல்லா கட்சியிலும் உரிமை. ஆனால் உங்களுடைய முறை தவறு. ஏன் அதே கேஎஸ் அழகிரியாக இருக்கட்டும், அந்த சட்டமன்ற குழு தலைவராக இருக்கட்டும், செல்வ பெருந்தகை முன்னால் தள்ளுங்க, ஏன் அவரை விட்டு நீங்கள் முன்னால் போகிறீங்க? தலைவருங்கிற ஒரு பண்பு அவரை முன்னால் தள்ளி விடுங்க சார். இணக்கமாக இருக்காரா முட்டட்டுமே, அப்போ நீங்கள் தானே அவர் இணக்கமாக வர வைக்கிறீங்க. நீங்கள் முட்டை போயிருந்தா அவர் முட்ட மாட்டேங்காரு. நீங்கள் கேட்க சொல்கிறது இன்னைக்கு எனக்கு இது வேணும்னு கேட்கணும்னா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அந்த பொறுப்பில் உள்ளவங்க தான் கேட்கணும். நீங்கள் இதை எங்கள் தலைமைக்கு சொல்லலாம், அகில இந்திய தலைமைக்கு நீங்கள் சொல்லலாம், அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு அதிகமாக இப்படியான கருத்துகள் காங்கிரஸ் தொண்டர்களிடம் இருக்குது என்பதை அகில இந்திய தலைமை தெரியாமல் இருக்குமா?
அகில இந்திய தலைமை தெரிஞ்சிருந்தா இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி இவ்வளோ கேவலமாக அழிஞ்சிருக்காது சார். இப்போ இந்த எம்பி தேர்தலில் என்ன நடந்துச்சு? ரொம்ப காங்கிரஸ் கடுமையாக விமர்சிக்கிறீங்களா? ஏன் நீங்கள் ஏற்கனவே இருந்ததுனால சார் அப்படி இல்லை சார். காங்கிரஸ் கட்சிங்கிறத அழிக்கிறதுக்கு அவங்களே காரணம். நான் என்ன சொல்கிறேன், இப்போ தமிழ்நாட்டில் காங்கிரஸ், அதுக்கப்புறம் எத்தனை காங்கிரஸ் உருவாயிருக்கு? இதே மாதிரி எல்லா இடங்களும் பாருங்கள், எல்லா மாநிலத்திலையும் பாருங்கள், அந்த காங்கிரஸ் கட்சி அணுகுமுறை சரியில்லாமல் தான் அந்த கட்சிகள் பூரா உடஞ்சி இன்றைக்கி இந்த ஆளுங்கட்சிக்கு இல்லாமல் போனது காரணமே தான். இப்போ கூட்டணி, இந்தியா கூட்டணி வைக்கிறாங்க, நாங்கள் எம்பி எலெக்ஷன் நினைப்போம், எம்எல்ஏக்குள்ளே வரமாட்டோன்னு சொல்கிறது தவறா இல்லையா? அதில் 2 சீட்டு எனக்கு அதிகமாக கொடுக்குது, இந்த எனக்கு வரமாட்டேங்கல. ஏன் வரமாட்டுது? அதுதான் சார் அவங்க அழிவுக்கு காரணம். அதுதான் சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு அந்த பக்குவம் தெரியலையா இல்லை அது என்னன்னு எனக்கும் புரியலை. இந்த டெல்லி இன்னைக்கு போனது காரணம் காங்கிரஸ் தான். கூட்டணியில் இருந்தால் நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். ஒரு மாநிலம் உங்கள் கையில் இருந்தால் உங்களுக்கு வலுவு, நீங்கள் அதை இழந்துடுறீங்க. அதே மாதிரி தான் இங்கே நடக்க போறீங்க. நீங்கள் போயிட்டியா இங்கே இருந்து திமுக தான் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா தமிழ்நாடை மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்போம், காங்கிரஸ் கைப்பற்றுவோம் அப்படின்னு உற்சாகமாக முன்னெடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளை நீங்கள் ஏற்க மறுக்கிறீங்களே, ஏன் அது அதையா உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? அப்படி இல்லை சார். காங்கிரஸ் நாங்கள் சொல்லிங்களே, நாங்கள் காங்கிரஸ் ரைட்டு ஓகே, அப்போ ஒன்று பண்ணுங்கள், எந்த கட்சி வேண்டாம், நம்ம ஜெயிக்குமோ ஜெயிக்கலையோ காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கணும், நீ அதானே செய்யணும், தனித்து போட்டியிடணும், போட்டிடுங்க. அப்போ உங்கள் வாக்கு வங்கி என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சார், ஐயா தினத்தந்தி அதிபர் சிவந்தியாயத்தன் அவர்கள் ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு கட்சி அமைக்கணும்னு அமைக்கிறாரு. பெருந்தலைவர் மக்கள் கட்சின்னு ஒரு கட்சிக்கு பேர் வச்சு அதுக்கு தலைவர்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அந்த கூட்டத்தை, அது வந்து சமுதாய ரீதிங்கிறனால நாங்கள்லாம் போயிருக்கோம். மேடையில் சுபாஷ் பண்ணையாரை நாங்கள் எங்களுக்கு கீழ்மட்டம் உள்ள சுபாஷ் பண்ணையார் தலைவராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்கள் எங்கேயுமே சொல்கிறோம். ஆனால் அவரை விட சரத்குமார் பிரபலம், எல்லாருக்கும் தெரிஞ்ச மனுஷன், எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம், நடிகர் அப்படிங்கிற ஒரு இதில் அவரை தலைவராக போடுறாங்க. தலைவராக போட்ட அன்றைக்கி நான் போய் சுபாஷ் பண்ணையாரை பார்த்தேன். என்ன ஏன்னாரு, நல்லா பேசுவார் என்கிட்ட. நாளைக்கு காலையில் என்ன நடக்கும்னு தெரியலனே, 1 சீட்டா 2 சீட்டா தெரியல, நம்மளை வித்துட்டு போயிடுவாங்களேன்னு சொன்னேன். அது நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் அந்த கட்சி அவங்க அண்ணாடிமையோட போகிறாங்க, இவங்க டீம். நாங்கள் கூட அப்போ என்ன சொல்கிறோம், நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிட்டிய, இங்கே நிற்க வேண்டாம், தென் மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில் பூரா தனிச்சு நில்லுங்க. அது எங்களுடைய எல்லா தொண்டருடைய ஆவேசம், தனிச்சு நில்லுங்க. எது பெருந்தலைவர் மக்கள் கட்சி தனிச்சு நில்லுங்க, உங்கள் வாக்கு வங்கியை உருவாங்க. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி மேலே வந்துச்சு, தனிச்சு நின்னா அவங்களுடைய வாக்கு வங்கியை கொண்டு வரோம். அதை வச்சு இன்றைக்கி அவங்க அரட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாத்தையுமே. அதானே உண்மை. இன்னைக்கு காங்கிரஸ் அரட்ட முடியல சார், பாட்டாளி மக்கள் கட்சி அரட்டுற மாதிரி காங்கிரஸ் அரட்ட முடியல. காரணம் அந்த அளவுக்கு உங்ககிட்ட வாக்கு வங்கி இல்லை. சரி, இருக்கிற வாக்கு வங்கியை நீங்கள் செம்மப்படுத்தணும்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே தானே அடிச்சுட்டு கிடக்குறீங்க. இப்போ காங்கிரஸ் இதை கேட்குது, நீங்கள் காங்கிரஸில் இருந்ததுனால அந்த கேள்வி எழுப்பினேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதிக இடங்களை கேட்டு பெறுவோம், அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு எல்லா கட்சிகளையுமே இந்த முழக்கத்தை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம். சரி, காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், புதிதாக பொறுப்பேற்றுள்ள கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் வீரபாண்டியன் எல்லாமே அந்த முழக்கத்தை முன்வைத்துக்கிறாங்க. இதற்கான காரணம் அப்படின்றது திமுக வெற்றி பெறும், அதனால அதிக இடங்களை கேட்டு பெறுவோம்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை தாவேக கதவுகளை திறந்திருக்கிறதுனால ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? ரெண்டுக்கும் வாய்ப்பு உண்டு சார் நீங்கள் சொல்கிற மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தால் ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை, அதில் தெளிவாக இருப்பாங்க. ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை, அதில் அவங்க தெளிவாக இருப்பாங்க. அது அண்ணா சொன்னது. கூட்டணி மந்திரி சபையெல்லாம் வாய்ப்பே இல்லை. மாநில சுயாட்சி மத்தியில் தான் கூட்டாச்சு. அதுதான் மாநில சுயாட்சியை தூக்கி பிடிக்கக்கூடிய திமுகவே அதை ஏற்றுக்கலையா? இன்னைக்கு இது கொடுக்க மாட்டாங்களே, என்னை கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்கவே மாட்டாங்க சார். திமுக அதுக்கு ஒத்துக்கிடாது. ஒருவேளை அதிமுக ஒத்துக்கிட்டால் கூட இப்போ திடீர்னு ஒரு அழைப்பு, அவர்களுமே அதை ஏற்கலையே, அதிமுக அதை ஏற்கல தான் சார். ஒரு பலம் பொருந்திய கட்சிக்கிட்ட இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒத்துக்கிட மாட்டேங்க சார். திமுக எப்படி சார் ஒத்துக்கிடும்? மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சியில் கூட்டு இருந்தால் கூட முதலமைச்சர் வேட்பாளர் என்னை சொல்ல வச்சுட்டாங்கல்ல. அப்போ அது மாநில சுயாட்சியுடைய அந்த தத்துவத்தை தானே கொண்டு வருவாங்க. இவங்க கேட்குற மாதிரி ஆட்சியில் பங்குன்னு அவர் விஜய் எதை வச்சு சொல்கிறாரு என்ன சார்? கட்சிக்குள்ளே இன்னும் பொறுப்பே போடலை.
நம்ம இப்ப விஜய் பற்றி பேசலாம். இப்போ ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, அது வேணா இப்போ 26 தேர்தலில் இவங்க முன்வைக்காமல் இருக்கலாம். ஒருவேளை அப்படியே மெல்லியதாக அதை கருத்தை பகிர்ந்திருக்கலாம். சரி. ஆனால் அதிக இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்றது எல்லா கட்சியுமே உறுதியாக இருக்குது. ஆமாம் சார். இடதுசாரிகள், விசிக, மனித மக்கள் கட்சிகள் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறாங்க. சரி அது எப்படி பார்க்கலாம்? சார், என்ன கேட்டாலும் கொடுப்பது 232 தொகுதியில் நமக்கு தனிமை சாட்டி எத்தனை தொகுதி வேணும்னு வச்சுக்கிட்டு தானே சார் கொடுக்கும். அது அவங்களோட உரிமை தான். இப்போ 116 தொகுதி ஜெயிச்சா தான், 117 தொகுதி ஜெயிச்சா தான் நமக்கு. அப்போ அவங்க 130 எடுத்துக்கிடுவாங்களா சார்? குறைந்தபட்சம் 130 எடுத்தா தான் 1 2 போனது போக அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. மீதி இருக்கிறது தானே இவங்களுக்கு. இவங்க எல்லாரும் எனக்கு 5 வேணும் 10 வேணும்னா இருக்கிறத பிரித்து கொடுப்பாங்க. சரி, 25 வாங்கினதுக்கு கூட 2 கொடுக்கலாம், 2 வாங்கினதுக்கு கூட 1 கொடுக்கலாம், அப்படித்தானே வரும். அதனால் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கொடுக்கவே மாட்டாங்க சார். அது எந்த காலத்துலேயும். இப்போ இதில் அந்த கூட்டணி நெருக்கடி இல்லைன்னா ஒருவேளை கேட்ட இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கூட்டணி நோக்கி சென்று விடும் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே, அப்படி பார்க்க அந்த 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 நீங்கள் அதை தான் சொன்னேன். இது பயமுறுத்துகிறாங்க. இதுக்கு திமுகவுடைய அணுகுமுறை என்னங்கிறது நமக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு அவங்க தான். ஆனால் எப்படி போனாலும் 3வது அணி உருவானாலும் திமுக தான் வெற்றி வாய்ப்பு. இவங்க காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாமே தாவேக கூட போனாலும் திமுக சுயராக ஜெயிக்கும். அது எந்த மாற்று கருத்து? திமுகவோட வெற்றிக்கு அது வந்து உறுதுணையாக இருக்குன்றீங்களா? ஆமாம் சார். எப்படி அந்த நம்பிக்கையை சொல்லுங்கள் சார்? இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த இதர கட்சிகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, இது எல்லாம் சேர்ந்து அதிமுகவோட இணைந்து தாவேகாவும் ஒன்றா நின்னால் ஒருவேளை திமுகவை தோக்கடிக்க முடியும். அதற்கு அப்படியான சூழல் வாய்ப்பு இல்லை. தெரியல, வாய்ப்பு இல்லை. அப்போ அது அவங்களுடைய என்ன தவறுகள் நடந்தாலும் அந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு அவங்க பக்கம். ஒரே ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்க இப்போ கூட்டணி கட்சிகள் அவங்க மக்கள் நல கூட்டணியாக இணைந்த போது ஏறக்குறைய ரொம்ப சொற்ப 1.5% குறைவாத வாக்குகள் பெற்றாங்க. அதனால் பெரிய பலத்தை கொடுத்துருவோம்னு நம்புறீங்களா கூட்டணி கட்சிகளோட? நான் என்ன சொல்கிறேன், அதாவது கூட்டணி கட்சிகள் பலம் தான், வாக்குகளை இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணி அப்படி இருந்தாலும் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு பலம் முடிஞ்சு பண்ணாது. இனிமேல் வந்து நான் சொன்ன மாதிரி அதிமுக, தவேகா, இந்த இதர கட்சிகள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாமக இப்போ தேமுதிகவே திமுகவுக்கு வர்ற மாதிரி ஒரு வாய்ப்பில் தெரியுது. இப்போ பாட்டாளி மக்களே சண்டை அதுதான் நடக்குது. 2 பாமக இருக்குது. அதாவது 2ல் 1 டிஎம்கோட தான் போனுங்க, மற்றொன்று அதிமுக போகும். அவர் பிஜேபி போன அதிமுக தவறா சொல்லி அதிமுக கூட கிடையாது. ஏன்னா அதுவும் இவங்களுடைய மிரட்டல். பாஜக அதில் தெளிவாக இருக்காங்க சார். 5-7 மணிக்கு போன கூட்டணி பேசிட்டு வராங்க, சாயங்காலம் 5-7 மணிக்கு பாட்டாளி மக்கள் அதிமுக கூட்டணி உடன்பாடுன்னு போட்டிருக்கு. விடிய காலம் 5 மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி போடுறாங்க. என்ன நடந்துச்சு நைட்டில்? ஒரே நைட்டு சரத்குமார் எதுக்கு கட்சை கழிச்சிட்டு போனார்? 2மே அவங்கவுங்க. அதாவது என்னென்னா இன்னைக்கு பிஜேபி திமுகவை நெருங்காமல் மற்ற கட்சை நெருங்கிறதுக்கு ஒரே காரணம், திமுகவை நெருங்கினா திமுக ஒரு கூண்டுக்குள்ளே இந்த சட்ட சிக்கல் ஒன்று நிப்பாட்டினா அதில் பிஜேபி காரணம் பின்னால் வருவாங்க. அதில் திமுக தெளிவாக காய் நகர்த்துகிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய முழு முதற் கொள்கை, கோட்பாடு, இலக்கியெல்லாம். பாஜக, அதிமுக ரொம்ப சரி இருக்காங்களே சார். அதிமுக விட்டுருங்க, நான் அதிமுகவுக்கு வரவே இல்லை. ஏன் அதிமுகவும் திமுகவும் எப்பயும் அது மோதல் கட்சி. அதுக்குள்ள நமக்கு அதாவது பிஜேபி இன்னைக்கு என்ன பண்ணுன்னா அதிமுக அழிக்க போகுது, முக்கால்வாசி அழிஞ்சிட்டு. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓபிஎஸ்ஸையும் டிடிவி தினகரனையும் வச்சு பாதியை காலி பண்ணாங்க. இப்போ இவர் செங்கோட்டை என்ன சொல்கிறாரு? இந்த பக்கத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் பற்றி நிறையா விமர்சனங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். அந்த பக்கத்தில் காங்கிரஸ், அதிமுக, பாஜக கூட்டணி அது ஆரம்பித்ததுலேருந்தே அழிஞ்சு போச்சு, வீணாக போச்சு, நாசமாக போயிடும் அப்படின்னு அந்த விமர்சனங்கள் வந்து முன்வைத்து வரதை பார்க்குறோம். ஒரு கூட்டணி வைக்கிறாங்க அதிமுக, பாஜக. என்ன சார் பிரச்சனை? அவங்க கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க, எங்கள் கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு பலமுறை அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக அதை முன்வைத்து வர்றாரு. சரி. ஆனால் இந்த பக்கத்தில் இருந்து பாஜகவும் அதிமுகவையும் ரொம்ப பயப்படுறீங்க, ரொம்ப அச்சப்படுறீங்க, ரொம்ப விமர்சன கணைகளாக தொடுக்குறீங்க. ஏன் சார் அது?
சார் இப்போ இந்த அதிமுக அதிமுகவில் தப்புனது சசிகலாமா. அந்த அம்மா ஓபிஎஸ்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போயிருந்துச்சுன்னா திருப்பி வந்தோன்னா அந்த அம்மா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கலாம். ஏன்னா ஓபிஎஸ் அவ்வளோதான் அவருடைய. அப்படிலாம் உறுதியாக சொல்லிட முடியுமா? அரசியலில் எதுவும் நடக்கும் தான். சரி, இப்போ நான் நீங்க சொன்ன கேட்குற நீங்க சொன்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்களே தர்ம யுத்தம் நடத்திய வரலாறு இங்கே உண்டல்லவா? தர்ம யுத்தம் எப்போ பண்ணாரு? அதுதான் சொல்கிறேன். அந்த இப்போ இபிஎஸும் ஓபிஎஸ் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. அந்த முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மா தன்னுடைய இதில் போகும்போது யார்கிட்ட அதை ஒப்படைக்குது? ஓபிஎஸ்ட்டு ஒப்படைக்கிறாங்க. திருப்பி வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு? கொடுத்துறாரு. அதே இந்த அம்மா பண்ணியிருந்தா அதே நிலை தான். அம்மையார் ஜெயலலிதாவிடம் கொடுத்தார், அதே அம்மையார் சசிகலாவிடம் கொடுத்திருப்பார். நம்பிக்கை தானே. கொடுத்துருவார் சார் அவரு. ஆனால் இபிஎஸ் என்ன பண்ணார்னா நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதை அவர் பலமாக பயன்படுத்திக்கிட்டார். யார் துட்டு தரான்னு கேட்குறாங்க, துட்டு கொடுக்குறாலும் கொடுத்துட்டு போயிட்டு, அது உங்கள் தப்பு தானே. நீங்கள் அன்னைக்கு நமக்கு கட்சி அதிகாரம் நமக்கு வேணும்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஓபிஎஸ்சில் கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா திருப்பி வரும்போது உங்கள் கைக்கே வந்துருக்கும். ஒன்று அதில் போகுது. வந்த உடனே அவர் ரெண்டாவது தர்மயுத்தம் பண்ணுறாரு. தர்மயுத்தம் பண்ணி ரெண்டாவது இவங்க ஒன்று சேர்ந்துடுறாங்க இல்லையா? ஓபிஎஸ் இபிஎஸ் ஒன்று சேர்ந்து தான் தேர்தலை சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது நாங்கள் எங்கள் வட்டாரத்துலேருந்து நாங்கள் என்ன சொன்னோம்னா, அதிமுக 2 விஷயம் சொன்னால் பழையபடி அதிமுக ஜெயிச்சு திமுக தோத்துருது அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2 விஷயம் என்னன்னு சொல்லுங்க. ஒன்று, பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாது. ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு பெரிய ரொம்ப மோசமான ஒரு வேலை பண்ணவர் எடப்பாடி பழனிசாமி எல்லா மக்கள் மனத்தில் இருக்குது. டிஎன்பிபிசி தேர்வில் பிற மாநிலத்தவரும் 1947 முன் குடியேற திபெத்தன மக்களும் கலந்து கொள்ளலாம்னு சொல்லி எப்போ ஒரு சட்டசபையில் ஒரு தீர்மானத்தை போட்டாலும் அது பண்ணது ஓபிஎஸ் போட்டு சார். இல்லை இபிஎஸ் சார் ஓபிஎஸ் பண்ணது இல்லை, நீங்கள் தெரியாமல் சொல்லி இபிஎஸ் திருத்துங்க. என் நினைவு சரியா இருக்குன்னா அது பண்ணது பாருங்க. அந்த இதை ரத்து பண்ணணும். இந்த ரெண்டையும் செஞ்சால் அதிமுக ஜெயிக்குது. 2 தான். ஒன்று, பிஜேபியோட கூட்டணி கூடாது. ரெண்டாவது, இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிடணும். இது 2யும் செஞ்சுருந்தா அன்றைக்கி இவங்க செய்கிறாங்க. சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே மதவாதத்துக்கு இடம் இருக்காது. அது என்ன காலம் வரட்டும், எவ்வளோ காலம் ஆகட்டும், மதவாதத்துக்கு அது இங்கே மதவாத சிக்கல் இல்லை தானே தமிழ்நாட்டில்? இல்லை, அதை தான் சொல்கிறேன் சார். அதனால தான் இன்றைக்கி பிஜேபி எதையாவது ஒன்று அழிச்சிட்டு நம்ம சார் இப்போ பிஜேபி ஆட்சிக்கு வரணுங்கிற எண்ணத்தில் இதை பண்ணலை. ரெண்டாவது இடத்துக்கு அதிமுக இடத்துக்கு நம்ம வரணும். அப்போ திமுக நம்மளை என்ன பண்ணுதுன்னா, திமுக கரெக்டாக அவங்க வழியில் போகும்போது இது சின்ன முள் இருக்கோ இதை எடுத்து இப்படி ஓரமாக போட்டால் தான் அவன் வரமாட்டான். பாஜக நேற்றுக்கு தான் கட்சி ஆரம்பித்த மாதிரி சொல்கிறீங்களே. இப்போ தமிழகத்தில் எச்சர சட்டமன்றத்துக்கு போகும்போதெல்லாம் 20 வருஷமாக இந்த தமிழகத்தில் தான் பாஜக காலூண்டு ஆரம்பித்து விட்டது. இருக்கட்டும் சார், நீங்கள் நேற்றுக்கு தான் வந்த மாதிரியே இப்போது பாஜக மதவாத சக்திகள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம்னா அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையேங்க. இங்கே இல்லை சார். இங்கே இல்லைங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்க்க முடியுமா? இங்கே வந்தால் நிச்சயமாக சொல்கிறேன், இங்கேயும் அந்த 2வது இடத்துக்கு வந்துட்டாலே அவங்க நினச்ச கோட்பாடு ஒரே தேர்தல் ஒரே நாடுங்காங்க இல்லையா, அது ஹிட்லர் ஆட்சியும் கொண்டு வந்துடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாடுங்கிறத விட தென் மாநிலங்களில் அது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. இப்போ கேரளாவிலேயும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, தமிழ்நாட்டிலும் ஒன்றும் பண்ண முடியல, ஆந்திராவிலையும் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. கர்நாடகா வேணால் மாறி மாறி வருது. ஆனால் ஆந்திரா வரைக்கும் அவங்களால இந்த 3 மாநிலத்திலையும் அவங்களால எதுவுமே. அப்போ இந்த 3 மாநிலம் தெளிவாக இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்னெல்லாமோ பண்ணி தான் பார்க்குறாங்க. திமுகவோட தேர்தல் வெற்றிக்காக திமுகவை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகள் தான் இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டிகிட்டே திமுக வெற்றிக்காக இந்த பரப்புரையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி பார்க்கலாமா? எந்த பரப்புரை சார்? இந்த மதவாதங்கிறத? ஆமாம் சார், அது உண்மையாகவே வச்சுக்கிட்டா கூட அது உண்மை தான். எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம்தான். பிஜேபி கால் உண்மையானால் தமிழ்நாட்டுக்குள்ளே மணிப்பூர் நிலைமை தான். இப்போ தான் ஒரு 10-20 வருஷமாக எந்த ஏரியாவிலையும் எந்த கலவரங்கள் இல்லாமல் இருக்குது. தென் மாவட்டங்கள் எல்லாம் அப்போ இங்கே இருக்காது, உங்களுக்கு தெரியாது. தென் மாவட்டங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்க, அப்பப்போ அந்த ஜாதி கலவரம் வரும். இப்போ இல்லாமல் எல்லாம் ஒன்றா இணங்கிக்கலாம். பாஜக தான் காரணம் இல்லையே? இல்லை சார், நாங்கள் அதான் சொல்லி இப்போ தான் அந்த ஒன்றா இணங்கி நம்ம பழகிட்டு வரோம். அந்த ஜாதி இதெல்லாம் மறந்து ஒன்றா பழகிட்டு வரோம். இந்த நேரத்தில் அவங்க வந்தாங்கன்னா, இந்து கிறிஸ்டின்கிற போர்வைக்குள்ளே விட்டுட்டாங்கன்னா, இல்லை இந்து முஸ்லீம்னு விட்டுட்டாங்கன்னா, திருப்பி இவ்வளோ நாள் நடைபெற்ற கலவரத்திற்கு பாஜக காரணம் இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு கலவரத்தை உருவாக்க போகிறார்கள் அப்படின்றது எப்படி? சரி சார், இப்போ நான் ரைட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிடுவோம். இது வரைக்கும் இல்லாத கலவரம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு மணிப்பூரில் வருது. தமிழ்நாட்டில் நான் கேட்குறேன். தமிழ்நாடு சார், தமிழ்நாடு அதான் தான் சொல்கிறேன். மணிப்பூரில் தமிழரான ராமபாண்டியம், தமிழரான கிறிஸ்தவதாசும் பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்,
இந்த இவ்வளோ காலம் ஆண்டு அந்த மணிப்பூருக்குள்ளே இது மாதிரி எந்த பிரச்சனை வந்துச்சு? ஏன் அது மாதிரி தமிழ்நாட்டில் வரக்கூடாதுங்கிறது நீங்கள் எதை வச்சு எதிர்பார்க்குறீங்க சார்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, கிறிஸ்மஸுக்கு உங்கள் வீட்டுக்கு என்னையை கூப்பிடுங்க, பொங்கலுக்கு நான் உங்களை கூப்பிடுவேன். இப்படி இருக்கிறது பிஜேபி இங்கே வந்தால் இன்னும் இப்போ ஒரே சின்ன விஷயம் சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை அதான் நான் மீண்டும் மீண்டும் ஒரு சின்ன விஷயம் தான் நீங்கள் சார் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் இங்கே அப்படியான விஷயங்கள் இல்லை. இங்கே வந்து ரொம்ப தாயா பிள்ளையாக தான் பழகிட்டு இருக்கிற போது இது ரொம்ப மிகைப்படுத்தப்படுதா அரசியலுக்காக அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை சார், அது வந்தால் அது உண்மையாக மிகைப்படுத்த போட்டாலும் கூட, மிகைப்படுத்தி இவங்க பேசினாலும் கூட அது நாளைக்கு உண்மையாயிருமோங்கிற பயம் எல்லாத்தையும். திமுக கூட்டணியில் பாஜக இருந்தது, எச் ராஜா உள்ளிட்டோர் சட்டமன்றத்துக்கு சென்றார்கள். சரி, அதிமுகவோடு இருக்காங்க. சரி, அதிமுகவோடு இருக்கும்போது இல்லாத மத மோதல்கள், திமுகவோடு இருந்தபோது இல்லாத அச்சங்கள் அதிமுகவோடு வந்த பிறகு வந்து விடுமா? நியாயமான கேள்வி சொல்றீங்களேன்னு கேட்குறேன். நியாயமான கேள்வி. அன்னைக்கு இருந்த பிரதமர் மாதிரி இன்னைக்கு பிரதமர் வேட்பாளர்கள் இல்லை. அது ஒரு வாதத்திற்காக சொல்லப்பட்ட பொய் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், நீங்க வச்சுக்கோ, ரைட் மேன் அட் தி ராங் பார்ட்டி அப்படின்னு வாஜ்பாய் குறிப்பிடுவார்கள். அப்படியே நீங்க அது நாங்க ஆதரவாளர்களால் உருவாக்கப்பட்ட கருத்துருவாக்கம் சார். இத காங்கிரஸ்காரங்க சொல்லல, திமுக ஆதரவாளர்கள், திமுகவும் சொல்லல, பிஜேபியே சொல்லுது. இது எங்களுக்கு வாஜ்பாய் மாதிரி இன்னொரு பிரதமர் வாய்க்கலாம் அவங்களே சொல்றாங்க. ஒண்ணு ரைட். இன்னொரு விஷயம், இந்த இந்துங்கிற ஒண்ணுக்குள்ளதானே இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. இந்து மதத்துக்கும் தமிழர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதை என்னைக்கு தமிழர் தெரிஞ்சுக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. தமிழருடைய மதம் சமண மதம், சைவ மதம். திமுகவே எங்களுடைய கட்சியிலேயே 90% அதிகமானவர் இந்துக்கள் அப்படின்னு சொல்றாங்களே. அதைத்தான் சார் சொல்றேன். இது என்னைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி நான் தத்தாத்திரேய பிராமின், நானும் இந்து தான் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன் சார், அவர் சொல்றதை நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். ராகுல் காந்தி சொல்றது இருக்கட்டும். தமிழ்நாட்டுக்குள்ள என்னைக்கு நமக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு தமிழர் உணர்ந்துக்கிறானோ அன்னைக்கு தான் சார் பிஜேபிக்கு என்ன நிலைமைங்கிறது தெரியும். அது வரைக்கும் தெரியாது. இப்போ எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வருது சார். நீங்கள் சொல்றீங்க எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள நம்ம எல்லாம் இந்துக்கும் நமக்கு என்னடா இருக்குன்னா இவன் என்ன இப்படி பேசுகிறாங்க. அவங்களுக்கு அந்த அறியாமை. இதை விட இது அவன் ஆதி காலத்துலேருந்து தெளிவாக வேறு. எங்கள் ஊரில் என்ன இருக்குன்னா வேப்போடை இந்து நாடார் உறவின் முறைன்னு இருக்குது. நான் அதை மாற்றுங்கன்ற, வேப்போடை நாடார் உறவின் முறை மாற்றுங்க. அது ஏன்னு கேட்குறாங்க. இப்போ இந்துக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. இப்போ இந்து எந்த மதமும் கிடையாது நமக்கு. அதை சொன்னால் படித்தவங்களே என்ன சொல்கிறாங்க, எல்லா இந்து மதத்தையும் ஒன்றா சேர்த்து, சமண மதம் சைவ மதம் எல்லாத்தையும் சேர்த்து இந்து மதம்ன்றோம் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிடுவோம். அப்படி ஒரு நல்ல மத்திய சர்க்கார் நல்ல எண்ணத்தில் இருக்குன்னா இன்றைக்கி தமிழகத்தில் நீ மும்மொழி கொள்கையை இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் தான் நாங்கள் அந்த கல்வி பணத்தை தருவோம். யாரை போட்டு பணத்தை யார் சார் தரமாட்டேன்னு சொல்கிறது? அது எப்படி நீங்கள் இப்போ அந்த கட்சியை வந்து இப்படி தான்றீங்க? மும்மொழி கொள்கையே தேவையில்லைன்றோம் நாங்கள். சரி, இப்போ அப்படியே எங்கள் வாதம் ஒன்று, நாங்கள் அதுக்கு திடீர்னு போராட்டம் பண்ணுவோம் சார். மும்மொழி கொள்கை தானே வேணும், ஒன்று தமிழ் இன்னொன்று இங்கிலீஷ். எங்கள் அண்டை மண்டம் நாங்கள் ஆந்திர தெலுங்கு வச்சுக்கிறோம். தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? விருப்ப மொழி படிக்கலாம்னு சொல்றாங்க. விருப்ப மொழியில ஏன் அதை மட்டும் விருப்ப மொழி, இது மட்டும் ஏன்? மும்மொழி தானே. நீ சமஸ்கிருதத்தையோ இந்தியோ சொல்லல. மொழியில மூன்றாவது மொழியா உங்களோட விருப்ப மொழி படிக்கலாம். நீங்க தெலுங்கு படிக்கலாம், நான் பிரெஞ்சு படிக்கலாம். அவர் படிக்கலாங்கிறது வேற, படிக்கலாங்கிறது வேற. அதை தான் சொன்னேன். இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்க, இந்தியை உள்ள கட்டாயமாக்காதன்னு தான் எதிர்ப்பு பண்ணாங்க. இப்போவும் நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் மும்மொழி தானே, நாங்கள் அதுக்கு போராட்டம் பண்ணுறோம். மூணாவது மொழி தானே வேணும் எங்களுக்கு. நம்ம அண்டை மாநிலம் தெலுங்கு வச்சுக்கிடுவோம். தப்பு இல்லையே, வச்சுக்கங்கன்றாங்க. அதை சொல்ல மாட்டேங்காங்களா அவங்க? கட்டாயம் நீங்கள் சொன்ன மாதிரி விருப்ப பாடமாக தானே படிக்கிறாங்க. மும்மொழி கொள்கைங்கிறதுக்கு நீங்கள் இந்தியையோ சமஸ்கிருத்தையோ கொண்டு வரதான் நாங்கள் எதுக்குறோம். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே அதைத்தானே எதுக்குது. இப்போ நான் கொஞ்சம் எப்பா நீ வந்து 2 மொழி, ஒன்று உன் மொழி, ஒன்று. இப்போது நீங்கள் சொல்லக்கூடிய மும்மொழி கொள்கைக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிதி தரவில்லை அப்படின்றது சொல்கிறாங்க. 40 நாடாளுமன்ற எம்பிக்களை நம்ம தந்திருக்கோம் தமிழ்நாட்டில். ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் நீதி கேட்க வேண்டிய இடத்தில் தான் நம்ம மீண்டும் இருக்கிறோம். இந்த 40 எம்பிக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தோம்னே தெரியலையே. 40 எம்பிக்கள் சொல்கிறாங்க மக்கள். கேட்குறவங்க நீதிமன்றத்துக்கு போவதற்காப்பா உங்களை தேர்ந்தெடுத்தோம்னு சார். ஒரு விஷயம், இந்த 40 எம்பிக்கள் மட்டும்தான் அங்கே இருக்காங்களா தமிழ்நாட்டிலேருந்து? தமிழ்நாட்டிலேருந்து 40 பேர். 40 பேர் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ணியிருக்காங்கன்னு சார். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வகுப்புவாத சட்டம் போட்டாங்க, அதை போய் கேன்சல் பண்ணிட்டாங்க இல்லையா, கோர்ட்டுக்கு ஏன் சார்? அதை தான் சார் சொல்கிறேன். நாங்கள் நாடாளுமன்றம் இப்படித்தான், நீங்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்களா அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்போ அதுக்காக போய் நம்ம அங்கே கம்பு தூக்கி சண்டை போட முடியல சார். அதுக்கு தான் சட்டமன்றத்தை நாடுறாங்க. இப்போ
இந்த ஆர்என் ரவி எவ்வளவு வேலைலாம் பண்ணுறாரு, எத்தனை சட்டத்தில் எங்கெல்லாமோ போட்டு என்ன தீர்ப்பு வந்தாலும் அசைகிறாங்களா பாருங்கள். நாங்கள் நினச்சது தான் அப்படித்தானே இருக்கிறாங்க. அப்போ இந்த கட்சி ஒருவேளை தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளு வரும் காலத்தில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்டின்களுக்கும் பாதுகாப்பு இருக்குமாங்கிற கேள்விக்குறி இருக்குமா இல்லாதா? இது நான் இந்துன்னு சொல்லக்கூடாது, ஆனால் நான் வந்து அந்த பக்கம் இருந்தாலும் என்னுடைய பார்வை அப்படி இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே வந்து பாஜக நம்ம எதிர்க்கணும்னு சொல்கிறீங்க. அதுதான் சார் உண்மையான தமிழ்நாட்டுக்குள்ளே நான் எதிர்க்கணும்னு சொல்கிறத விட தானாக நிறைய பேர் அதில் தான் இருக்காங்க. திமுக வந்து சரியாக எதிர்க்குதா? எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு பாஜக தான் பிரச்சனைனா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை நிலைப்பாட்டோடு இருக்குது. ஒவ்வொரு முறையும் பாஜகவோட பி டீமாக திமுக தான் இருக்குது. கலைஞர் நாணய வெளியிடா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்றீங்க, கேலோ இந்தியாவா செஸ் ஒலிம்பியாட்டா பிரதமரை கூப்பிட்றீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வெல்கம் மோடி அப்படின்னு நீங்கள் தான் இரட்டை நிலைப்பாடு இருக்கிறீங்க. நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோன்னு சொல்கிறாங்க அதிமுக. அதுதான் சொல்கிறேன். ஒரு கட்சியினுடைய தமிழகத்தை ஆளக்கூடிய கட்சி ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது இப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு ஆந்திரா முதலமைச்சர் வர சொல்லியிருக்காங்க. அதே தான். அப்போ பாஜக என்பது ஒரு சங்க பரிவார் அமைப்பு அல்ல, மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால தான் அது கூட்டணியில் இருக்கும்போது அது அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கும் தானே பார்க்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு விஷயங்களை நீங்க சொல்றீங்களேன்றாங்க சார். நான் என்ன சொல்றேன், நீங்க கூப்பிட்ட அரசு அவங்க கூட்டணி வச்சா கட்சியா? கூட்டணி நாங்கள் சார் கூட்டணி நான் ஒரு சொல்கிறேன், கூட்டணி வச்சதை வந்து நாங்கள் என்னைக்கும் அதான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க வேண்டாம். இப்போ அவர் அப்படி அத்து நிற்காரு செங்கோட்டையன் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் இல்லைன்னா கட்சி நாங்கள் சொல்லலை சார். எடப்பாடி வாய்ப்பே இல்லைன்றாரு. வாய்ப்பே இல்லைன்றார். எடப்பாடி வாய்ப்பே இல்லைன்ற இந்த நோட் நம்ம பேசிட்டு இருக்க இந்த நோடி வரைக்கும் வாய்ப்பே இல்லை, இது வரைக்கும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். அவங்க அதைத்தான் அப்போ இப்போ திடீர்னு என்ன சொல்கிறான், யூடியூப்லலாம் வருது, ஃபேஸ்புக்கிலலாம் வருது, முக்கிய அமைச்சர் கூட செங்கோட்டையன் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதை நம்ம எப்படி சார் இருக்காங்க? அது என்ன சொல்லனா கூட்டணி, அதாவது சரி நீங்கள் அந்த கூட்டணி வச்சிங்களேன், 2000 அந்த எம்பி எலெக்ஷனில் கூட்டணி வைக்காமல் தான் இருந்தீங்க, அது ஏன் வைக்கல? நீங்கள் பின்னாடி ஏன் போறீங்க? நீங்கள் ஜெயிக்கணும் சார். அன்னைக்கு உள்ள பேர் விருப்பம் சார், அவங்க விருப்பம் தான் சார். அன்னைக்குள்ள பேர் போயிடல சார், பொதுமக்கள் மத்தியில் அந்த பேர் போயிடுச்சு. இல்லை இப்போ ஒன்றும் இல்லை, கூட்டணி நாங்கள் இல்லாமல் இருந்தோம். தனித்து பாஜக கூட்டணி 18 விழுக்காடு வாக்குகளை வாங்கியது, நாங்கள் 21 விழுக்காடு வாக்குகளை வாங்கினோம். அப்படியே எங்களுக்கு மக்கள் ஒரு இடம் கூட தரலையே, கூட்டணியை விட்டு வந்து தனித்து தான் போட்டிட்டோம். அப்போ மக்களை பெருசா அப்போ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இல்லை அப்படின்றாங்க அதிமுக. சரி, அதுக்காக அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த வேலையை பண்றதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சி திமுக அவங்க கூட்டணி சேர்ந்து நம்ம தோக்கும் சார், அதை எழுதிடுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் பாமக, கம்யூனிஸ்ட்டு, மதிமுக இப்படி கட்சிகள், விடுதலை இப்படி கட்சிகளை பிரித்து எடுத்து நீங்கள் நின்னால்தான் ஜெயிக்க முடியுமே ஒழிய பிஜேபி உடன் கூட்டு சேரும்போது நிறைய அந்த உதிரி கட்சிகள் வெளியே போயிடும். இப்போ ஒரே ஒரு உதிரி கட்சிகள் வெளியில் போயிடும். ஆமாம், ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் திரு ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டலாம் இருந்தாங்க தானே. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணியில் இப்போ தானே இருந்தாங்க. என்ன பண்ணாங்க? இல்லை நீங்கள் உதிரி கட்சிகள் போயிடும்னு சொன்னீங்க, அதுக்காக சார் இந்த இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஜான் பாண்டியன் இது வரைக்கும் இப்போ தான் வெளியே தெரியாது. கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவர் வெளியே தெரியல. கலைஞர் செத்த பிறகு தான் வெளியே கொண்டு வர்றாரு கட்சியை. இது உண்மையா பொய்யா? அது தெரியல, அது நம்ம அடுத்த விவாதம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்க. சரி, இப்போ நம்ம பாரி வந்து அங்கே தான் இருந்தார், எம்பி எலெக்ஷனில் ஓடியாண்டார் இல்லையா, டிஎம்கேல வந்து தானே அவர் ஜெயிக்கிறாரு. இப்போ ஏதோ பேசுறாரு, அங்கே போகிற மாதிரி தெரியல. 26 சட்டமன்ற தேர்தல் தெரியல அவர் யாரோட இருக்கான்னு தெரியல. ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, நீங்கள் அங்கே இருந்து பெற முடியாத திமுக கூட்டணிலாம் பெற முடியுது. அப்போ அதுதான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னு ஒரு கூட்டணி இல்லாமல் எந்த கட்சி மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்குதோ அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் தேர்தலுக்கான உத்தியாக இருக்கும்ன்றீங்க. சரி சார், இப்போ நம்ம இந்த 2 கட்சிகளை கடந்து தமிழக வெற்றி கழகம் கடந்த முறை 3 முனை போட்டி, நாம் தமிழர் கட்சி இன்று வந்து 4 முனை போட்டியாக இருக்குது. ஏன்னா தாவேக்காவும் கட்சி ஆரம்பித்து நான் தான் முதலமைச்சர், நான் தான் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. தாவேக்காவோட கட்சி தொடர்பாக எப்படி பார்க்குறீங்க தாவேக்காவோட வருகை? அதனால் நான் சொல்கிறேன், தாவேக்கா வந்து ஃபஸ்ட்டில் அவர் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டம், ஒன்றியம், நகரம், கிளையை பொறுப்பாக வச்சால்தான், அடித்தளம் சரியாக இருந்தால்தான், பேஸ்மெண்ட்டம் கரெக்டாக இருந்தால் தான் மேலே மாடி கட்ட முடியும். இவர் அதையே சரியாக பண்ணலை சார். இப்போ நான் கூட என்ன நினச்சேன்னா இங்கே தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தேன்.
சமீபத்தில் நம்ம சொந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கேயும் இதே தான் இருக்குது. ஒரு குரூப்பு நான் தான் மாவட்ட செயலர்னு சொல்லுது, இன்னொரு குரூப்பு நான் தான் அங்கே மாவட்ட செயலரே போடலையா. இப்போ நீங்கள் தேர்தலில் நிற்க போகிறீங்கிற யுக்தி வந்தவொடனே நீங்கள் என்ன பண்ணணும், 2 பேரையும் கூப்பிட்டு பேசணும் சார். அதுவே முடியலை சார். சார் நான் என்ன சொல்கிறேன், ஒன்றும் இல்லை சார். அவர் இப்போ நான் சாதாரண உங்கள்கிட்ட வந்த மாதிரி ஒரு மாநில துணைத் தலைவருங்கிற அந்தஸ்தில் நான் வந்த மாதிரி அவர் ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் ஏதோ ஒரு டிவிக்கு தனிப்பட்ட முறையாக ஒரு டிவிக்கு இது வரைக்கும் ஏதாவது ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்காரா சார்? ஏன் சார் முடியல அவரால்? அப்புறம் எப்படி சார் அவர் அரசியலுக்கு வந்துடுவார், அவர் எப்படி ஜெயிப்பார்? இது சினிமான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் நடக்காத கதை. எம்ஜிஆர் காலம் வேற. நான் என்ன சொல்ல, நீ உங்கள் அடித்தளத்தை பயன்படுத்துங்க. கிளை மிக சரியாக பண்ணுங்க, சரியா பண்ணுங்க. ஒவ்வொரு ஏரியாவில் 2 குரூப்பு 3 குரூப்பாக இருக்கு. சரி, இதில் நீங்கள் ஒரு ஆளை நிப்பாட்டிடுங்க வேட்பாளர்னு, அந்த குரூப் நிப்பாட்டினா இந்த குரூப் வேலை செய்யாது. ஆனால் அந்த குரூப் வேலை செய்யணும்னு திமுக கரெக்டாக இருக்கும் தொட்டு கொடுத்துருக்கிறதுக்கு உண்டா இல்லையா? இல்லை அண்ணா திமுக இருக்கும். இது நடக்கக்கூடிய கதையா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஒருங்கிணைங்க. அதையே ஒருங்கிணைக்கல, ஒரு ப்ரெஸ் மீட்டிங் கொடுக்கல. ஏன் சார் எவ்வளோ சினிமாவசனம் பேசுறீங்க? லட்சக்கணக்கானவர் கூடுறாங்களே சார். கூடட்டு சார், அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது இல்லையா சார்? கூடட்டு சார், பார்த்துக்கிட்டு தான் சார் இருக்கும். இது கூட்டத்தெல்லாம் சார் ஒரே விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு இது கலைஞரே சொன்னார், நான் பேசினா கூட்டம் நிறையா வரும், எனக்கு ஓட்டு விடணும். அவர் வாயால் சொன்ன விஷயம். அது மாதிரி இன்றைக்கி யார் வேணால் போகலாம். விஜய்னா ஒரு சினிமா நடிகர், அவரை பார்க்குறதுக்கு கூட்டம். அதுவும் போக நான் செலவழிச்சு போகலை, நீங்கள் செலவழிக்க. நான் விஜய் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு நடிகராக அரசியல் கட்சி தொடங்குற மாதிரியே சொல்கிறீங்களா சார்? தமிழ்நாடு அரசியலும் சினிமாவும் பிரிக்க முடியாது சார். அதை தான் சொல்ல, இவங்க எல்லாரும் எம்ஜிஆர்னு நினைக்கிறாங்கன்னு. விஜயகாந்தும் அப்படி தான் நினைச்சார். என்ன பண்ண முடிஞ்சது அவரால்? விஜயகாந்தும் எம்ஜிஆர் தான் நினைச்சார். எதிர்கட்சி தலைவராக ஆனார். எதிர்கட்சி தலைவராக எப்படி ஆனார்? அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சு ஆனார். அதையாவது அவரை காப்பாற்ற முடிஞ்சுதா? அப்போ அவருடைய கொள்கை கோட்பாடுக்கு தமிழ்நாடு அரசியல் வராது, சரி வராது. அதான உண்மை. அவர் உடனே சொல்லிட்டாங்க, அவர் சினிமா படம் மாதிரி நடிச்சிட்டாரு. இப்போது விஜய் குறித்து பேசும்போது நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? சார், அவர் வரக்கூடாதுன்னா வந்துடக்கூடாதுங்கிற என்ன இல்லை, நல்லது செய்யட்டும். நீங்கள் இருக்கிற இடத்த பக்குவப்படுத்துங்க. உங்களுக்கு பின்னால் இருக்கிற கூட்டம் உங்களுக்கு மட்டும் நினைக்கட்டும். 3ஆம் நாளாக இருந்தால் இப்போ ஒன்று அதான் சொன்னேன். ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, அந்த இதில் 3 குரூப்பாக இருந்தால் அந்த 2 குரூப்பு ஒதுங்குமா ஒதுங்காதான்? அப்போ நீங்கள் என்ன பண்ண, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு பேசணும்ல. அதுவே நீங்கள் செய்யலையே. இன்னமும் அப்படி தான் களத்தில் அப்படி தான் இருக்கு. எல்லா களமும் அப்படி தான் இருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க. அது அவர் தலைமைக்கு தெரியலையா, இல்லை தெரியாம இருக்காரா, இல்லை சரி செய்ய முடியலையா, இது எனக்கு சரி செய்ய விரும்பலையா? இதுக்கு எப்படி சொல்லுன்னு எனக்கு தகவல் நீங்கள் தான் பகிர்ந்து. இது எப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு களத்தில் தெரியுமா? அதுக்காக கேட்குறேன். சரி, இப்போ ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் வேற எங்கேயும் வச்சு சொல்ல முடியாது. மாங்காட்டில் திட்டவட்டமாக இவர் தான் நகரத்தை செயலர்னு அறிவிச்சாச்சு. ஆனால் அதே ஊரில் இன்னொருத்தர் மாங்காடு நகரம் பொறுப்பாளர்னு போட்டு இன்னொருத்தர் பேனர் அடிக்காரு. அறிவிப்புக்கு பிறகும் இன்னும் அப்படி இருக்காங்க. அது எப்படி? அப்போ என்ன பண்ணணும்? மாவட்டம் கூப்பிட்டுங்க வா, இந்த சோழி பார்த்தீங்கன்னா கட்சிக்கே வராது சொல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லையே சார். அது வந்தால் தானே நீங்கள் கட்சியை வளர்க்க முடியும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, நம்ம நடந்து போகும்போது இவங்க 3 பேர் சண்டை போட்டுருக்கானுங்களே, யார் இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, இவங்க சண்டை தான் போட்டு இவங்களுக்கு இது அப்படிங்கிற மனப்பக்குவம் மக்கள்கிட்ட வருமா? உங்களை விட்டுருங்க, மக்கள் மத்தியில் அந்த மனப்பக்குவம் வருமா வராதா? கண்டிப்பாக வந்துடும்ல சார். அதனால் அவர் பண்ண வேண்டிய வேலை இன்னும் எலெக்ஷனுக்குள்ளே ஒரு ஊர் சுற்றுறது, ரோட் ஷோ போடுறதுலாம் ஒன்றும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. கூட்டத்தை கூட்டி நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதே இல்லை. உங்கள் அடித்தளத்தை சரி பண்ணுங்கள். ஒரு நகரத்தில் 2 செயலாளர்கள் போட்டு வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி ஈர்ப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கூடாதா? அதுதான் நான் கேட்குறேன். ரைட், அப்படி இருக்குது. அப்போ இந்த 2ல் ஒரு குரூப்பில் தானே நீங்கள் ஒரு வேட்பாளர் தான் பண்ண முடியும், 2 வேட்பாளர் பண்ண முடியுமா? அந்த ஒரு வேட்பாளர் ரிப்போர்ட்டும் இந்த குரூப் என்ன செய்யும்? ஸோ அந்த சிக்கல்கள் உருவாகுன்றீங்க. அப்போது நீங்கள் கட்சியில் உள்ள அனைத்து எல்லாம் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, சரிதான். அந்த கட்சியுடைய கீழ்மட்ட தொண்டர்களை ஒருமைப்படுத்துங்க. ஸோ உங்கள் வாதத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் தாவேகா எவ்வளோ சார் அவங்க அதோட செயல்பாடு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? ஃபர்ஸ்ட்டில் அவங்க தேர்தலில் நிற்காங்க, உறுதியாக நிற்கிறாங்க சார். அது சந்தேகம் தேவை. சொல்லிங்க, தனிச்சு நிற்காங்களா, கூட்டணி நிற்காங்களா, எதுவுமே தெரில. திடீர்னு நேற்று ஒரு செய்தி, அது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கும், நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அதிமுக திமுகவுக்கு அழைப்பு அப்படின்னு.
அப்படி அவர் போமாட்டாருன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. யார்? விஜய் போமாட்டார். விஜய் முதலமைச்சர் நான் தாங்கிறதுல இருக்காரு. ஆமாம். எடப்பாடி எப்படி விட்டு கொடுத்துருவாரு? இது நேற்று வந்தவர், அது பழந்துன்னு கொட்டை போட்டுது, அவர் எப்படி விட்டு கொடுப்பாரு? அப்போ அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை, முடிஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற வாய்ப்பு என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இந்த 2 கட்சி தான் வெளியே நிற்கிது. இந்த 2 கட்சியும் ஒருவேளை அவர் கூட்டணி சேர்த்தால், நீங்கள் சொன்ன மாதிரி திமுகவிலேருந்து, அந்த திமுக கூட்டணிலேருந்து 2-3 கலந்து போகிறது கூட வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமாம், இங்கே 25க்கு ஒரு 30 தரணும் போவாங்க, அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்படி போனாலும் திமுகவுக்கு தான் வாய்ப்பு. ஸோ விஜய் கூட்டணி அமைத்தாலும், கூட்டணி அமைக்காவிட்டாலும், தனித்து போட்டியிட்டாலும், போட்டியிடாவிட்டாலும் திமுக தான் பலன். அதிமுக ஒருவேளை ஒன்றிணைமே ஆனால், செங்கோட்டையன் சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து, சசிகலாமாவை கூட விட்டுட்டு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எல்லாரையும் சேர்த்து ஒன்றா இணைச்சி அவங்க பெரும்பாலாக கொண்டு வந்து அவங்க கூட இந்த கட்சிகள்லாம் கூட்டணி சேர்ந்தால் மட்டுமே திமுகவை சாய்க்க முடியும். இதில் தான் அவங்க ரொம்ப திண்ணமாக இருக்காங்க சார். திமுககாரங்க ரொம்ப திண்ணமாக நாங்கள் தான் இருக்கிறது, அதான் காரணம். நல்லது சார், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். உங்களோட வருகைக்கும் கருத்து பகிர்க்கும் மிக்க நன்றி.